மாநில அளவிலான சுயதுக்கான போட்டிகள் இன்னைக்கு இங்கே நடைபெற்று இருக்காங்க. விளையாட்டு ஊக்குவிக்கிறதுக்காக கபடி போட்டிகளும் ஃபுட்பால் கால்பந்து போட்டிகள் மாதிரி இருக்கக்கூடிய போட்டிகளையும் இன்க்ளூட் பண்ணோம்னு சொல்லி வந்திருக்காங்க. இது பஞ்சாயத்து லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பஞ்சாயத்துல இருந்து விளையாடி அவங்கள பிளாக் லெவல் கொண்டு வந்து பிளாக் லெவல்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொண்டு வந்து அதுக்கப்புறம் 8 மண்டல அளவிலான போட்டிகள் நடத்தி 8 மண்டலங்கள்ல இருந்து வரக்கூடிய சுயதுக்கோள்கள் தான் இன்னைக்கு மாநில அளவில் போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 400 சுயதுக்கோள் மக்கள் இன்னைக்கு இங்க பங்கேற்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். நாங்கெல்லாம் வெளியே வந்ததே இல்லை இது நாள் வரைக்கும். வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா நீங்களே திறமையா விளையாண்டு காட்டணும் அப்படின்னு எங்களுக்கு அவர் ரொம்ப நல்லா சலுகை கொடுத்துருக்கிறாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்காது. இது ஒரு பெரிய கிஃப்ட் தான் எங்களுக்கு. உலகங்களுக்கு சாதனைகளை தொடர்ந்து செஞ்சு வருகிறோம். அரசியல் முக்கியமாக ஒவ்வொரு முறையும் நம்முடைய வரலாற்று அரசியல் கருதுகின்றது. அதனால நீங்கள் வெற்றி பெற்ற உடனே அதை நினைத்து இந்த வைகாசி திட்டத்தை உடனடியாக அந்த அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. 4 வருடம் மட்டும் மொத்தம் 258 மாற்றுத்திறனாளிகளுக்கு 27 கோடியே 18 லட்சம் ரூபாய் வைகாசி திட்டத்தை நமது முதலமைச்சருடைய உத்தரவு என்று நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். என் பேர் ரமேஷ். சர்வதேச சக்கர நாற்காலி விளையாட்டு வீரர். கோல்டுபர் ஆசிரியர் சாம்பியன்ஸ் டெல்லி நடந்ததில் 2 கோல்டு கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ கேள்வந்தால 3 கோல்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன்ல தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் எனக்கு அமெரிக்கால இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சக்கர நாற்காலி ஏசி சார் வாங்கி கொடுத்துருக்காங்க. 2024ல கேலோ நேஷனல் இந்தியாவிலையும் சரி நேஷனல் சாம்பியன்ஷிப்லயும் சரி பாஸ்ட் 3 இயர்ஸா தமிழ்நாடு ரன்னர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70 to 80 மெடல்ஸ் வரைக்கும் பிளேயர்ஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு ஐகாஸ் இன்சென்டிவ் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் ஒரு டெல்லிக்கு போயிட்டு தங்கறது கூட இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப காசு செலவு பண்ணி படாதப்பட்டு பண்ணிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாட்டுக்கிறாளுக்கும் நீங்க உண்மையான ஒரு அண்ணனாக இருக்கீங்களே. தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கிற நீட் தேர்வை ஆரம்பத்திலிருந்து திமுக எதிர்த்துக் கொண்டு வருகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். நுழைவுத் தேர்வு என்பது ஏழை எளிய கிராமப்புற விளிம்பு நிலை மாணவர்களை பாதிக்கக்கூடியது. நுழைவுத் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்கான வசதி வாய்ப்பு இருக்க மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறது தான் நீட் தேர்வோட மாபெரும் அநீதி. இதுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் நாம போராடணும். நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு நமக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கு. நமது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாம தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனவே இப்பொழுது வரைவு தீர்மானத்தை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உங்களிடத்தில் தெரிவிப்பார்கள். வரைவு தீர்மானம் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை துறையில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு முறையிலிருந்து விலக்கு அளிப்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவிற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் தர மறுத்துள்ள நிலையில் இந்த விலக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கின்றது.